டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி தலையில் துண்டை போட வச்ச சம்மு தான் இந்த சம்மு. யூபிஎஸ்சி மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க. நிறையா யூடியூப் சேனல் வந்து இதோட ஆன்சர் வந்து 575 750 650 அப்புறமேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவங்களே எஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா நிறையா பேருக்கு இந்த ஆன்சர் வந்து கன்ஃபியூஷனாக இருந்திருக்கு. நான் உங்களை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறேன். நானுமே மண்டையை பிச்சுக்கிட்டு தான் இந்த சம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டைம் எடுத்து பாருங்கள். கஷ்டப்பட்டு அண்ணன் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆன்சர். தயவுசெய்து ஒரு ஃபாலோவை மட்டும் தட்டி லைக்காக போட்டுருங்க. லைன் போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஏலேருந்து சி வரைக்கும் 150 அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 50, அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போகுது. ஸோ அதுதான் இ அப்படிங்கிறான். ஸோ அப்போ இது வந்து இ, அது வந்து 30 அப்படிங்கிறான், 2E. அதே மாதிரி இங்கே கீழேருந்து இது இந்த புள்ளிக்கு வந்து 50ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து நான் வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். குயால் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு போகுது, அதுக்கப்புறம் தள்ளி இதை வந்து பி அப்படிங்கிறான், இது வந்து 50 அப்படின்ட்டான். கரெக்டாக? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் 50, அதுக்கப்புறம் இந்த கோடுக்கும் இதுக்கும் 30. அப்போனா இந்த லைன் எவ்வளோ இருக்கும்? 30 இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கிட்டு தாண்டி ஒரு டி அப்படிங்கிறான். இதை நம்ம டின்னு எடுத்துக்கலாம். இது வந்து 20 அப்படிங்கிறான். ஸோ அப்போ இது 30னா பெருசாக இருக்கும். இப்போ இது வந்து 20 கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கலாம். இதை வந்து அவன் என்ன சொல்கிறான்? டி அப்படிங்கிறான். அப்போ 80க்கும் 120க்கும் இது வரைக்கும் 80 ஆச்சா? அப்போ இது எவ்வளோ இருக்கும்? இந்த லைன் வந்து 40 இருக்கும். ஓகேவா? மொத்தமாக 150. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது வந்து 30 இருக்கும். இப்போ இது வரைக்கும் கிளியரா? ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையுமே நான் ஒரு வேறு கலர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். லைன் எல்லாத்தையும் அப்படியே டா 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 அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவர் ஸ்டைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா 5 ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. நம்ம வசதிக்காக இதை 1, இதை 2, இதை 3, இதை வந்து 4, இது வந்து 5, இது வந்து 6ன்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் ஒன்றுனா டக்கு டக்குன்னு சொல்ல போகிறேன். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ½ BH. ஸோ 30 × 20 எவ்வளோ வரும்? அடிச்சு கொடுத்தீங்கன்னா 300. ஸோ ரெண்டாவது படத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு பேஸ் வந்து 50, ½ BH அந்த ஃபார்முலா தான், ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. இந்த பேஸ் வந்து 50, ஹைட் எவ்வளோ வரும்? லா. ஸோ 70. இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 1750. ஓகேவா? மூணாவது ட்ரையாங்கிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டாக? ஸோ அப்போ ½ BH. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஃபுல்லாக 30, இது 20னா அப்போ இது 10 தான் வரும். கரெக்டாக? அப்போ பேஸ் 10, இதோட ஹைட் வந்து 70. இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 350. ஸோ நாலாவது ஃபிகர் எடுத்துட்டிங்கன்னா இந்த டயக்ராம். ஸோ ½ BH, இதோட பேஸ் வந்து 30, ஹைட் வந்து 50. ஸோ 30 × 50. இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 750. ஸோ அஞ்சாவது டயக்ராம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதோட பேஸ் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஒரு 50 80, பேஸ் வந்து இது ஒரு 50. இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 40 × 50 2000. ஃபைனலாக வந்து ஒரே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னா L × B. ஸோ L வந்து 20, பிரெத்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்? இது வந்து ஒரு 70. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1400. ஸோ மொத்தமாக 300, 1750, 350, 750, 2000, 1400 ஆட் பண்ணிங்கன்னா 6550 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா